அதாவது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k ஓட வேல்யூ 325 சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ k ஓட வேல்யூ என்னன்னு கொடுக்கல, அது நமக்கு தேவையும் இல்லை சரிங்களா. ஸோ இது எதோட ஃபார்முலா அப்படின்னா முதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகை, அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 / 2 சரிங்களா. ஸோ அதே மாதிரி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, 1³ + 2³ + 3³ எக்ஸெட்ரா +n³. அதாவது இதே சேம் சீரியஸ். ஸோ இதுவும் சேம் சீரியஸ். ஆனால் என்ன ஒரே ஒரு சேஞ்ச்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் அதனுடைய கியூப் வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ணுறாங்க சரிங்களா, அதோட கணங்களை. இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் கியூப் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ அப்போ இதான் கேட்குறாங்க, இதோட வேல்யூ 325 கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ அப்போ n × n + 1 / 2 ஓட வேல்யூ 325, அதாவது இந்த கொஸ்டினுக்கு அப்படி இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 325 ஒரு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 105625 அப்படின்னு சொல்ற இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ இதை சால்வ் பண்றது இதான் மெத்தட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 127 சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜா பூச்செடிகளும் சரிங்களா. In a flower bed there are 22 rose plants in the first row ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 23 ரோஸ் பிளான்ஸ் இருக்கு, செகண்ட் ரோல 21, அடுத்து தேர்ட் ரோல 19, அடுத்து ஃபோர்த் ரோல 17, இப்படி வந்து ரெண்டு டிகிரிஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்படி டிகிரிஸ் ஆகிட்டு லாஸ்ட் ரோல 5 ரோஸ் பிளான்ஸ் இருக்குதான் சரிங்களா. அப்படின்னா டோட்டலா அதுல எத்தனை ரோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எவ்வளவு இருக்கு அதை தான் ஏன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதாவது 23. ஸோ ஆக்சுவலா அந்த சீரிஸ் எப்படி இருந்திருக்குன்னா 23, 21, 19, 17 எக்ஸெட்ரா லாஸ்ட்ல 5 ஓகேங்களா. ஸோ இப்படிதான் இந்த சீரிஸ் இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்னா என்ன ஏ, அது வந்து 23. அடுத்தது லாஸ்ட் நம்பர் என்னன்னா 5. அடுத்தது காமன் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓகேங்களா. ஸோ செகண்ட் டேர்ம் அதாவது செகண்ட் நம்பர் என்னன்னா 21. ஸோ 21 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 23. இப்போ இதோட வேல்யூ என்ன -2 ஓகேங்களா. ஸோ அப்போ டியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எல்லோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அதாவது ஒரு அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரஷன்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா tn ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n ஈக்குவல் டு l மைனஸ் ஏ, அதாவது tnனா nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னா n ஈக்குவல் டு l மைனஸ் ஏ டிவைடட் பை d + 1. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ இப்போ எல்லோட வேல்யூ என்ன 5 மைனஸ் ஏவோட வேல்யூ என்னன்னா 23 டிவைடட் பை டியோட வேல்யூ -2 பிளஸ் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஒரு 1 சரிங்களா. ஸோ 5 மைனஸ் 23 ஓட வேல்யூ என்னன்னா -18 டிவைடட் பை ஒரு -2 பிளஸ் ஒரு 1 சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா நமக்கு 10 கிடைக்கும், அதாவது மைனஸும் கேன்சல் ஆயிட்டு 9 கிடைக்கும். ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 18 டிவைட் பை 2 ஓட வேல்யூ 9. ஸோ 9 பிளஸ் ஒரு 1 இருக்கு, அப்போ 10. ஸோ அப்போ இந்த சீரீஸ்ல மொத்தமா எத்தனை நம்பர் இருக்குன்னா 10 நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா. ஸோ ஒரு சிலர் இது எப்படி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 23, 21, 19, 17, 15, அடுத்தது 13, 11, அப்புறம் 9, 7, 5 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதி கூட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குறைவான நம்பர்ஸ் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி எழுதி டக்குன்னு போட்டுடலாம். இப்படி போறதை விட இந்த மாதிரி எழுதி ஃபாஸ்டா நம்ம போட்டுடலாம் சரிங்களா. இதுவே ஒரு 50 நம்பர்ஸ் 100 நம்பர்ஸ்லாம் போச்சுன்னா ஏன் 15, 20 போனாலே நமக்கு வந்து இந்த மாதிரி எழுதி போட்டோம்னா ரொம்ப டைம் இருக்கும். அந்த நேரத்தில் ஃபார்முலா யூஸ் பண்றது தான் நல்லது சரிங்களா. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து குறைவான நம்பர்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னா நீங்க இந்த மாதிரி எழுதி போடுங்க. இல்ல அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அதிகமா வரும், நம்மளால எழுத முடியாது அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுல கவுண்ட் பண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 டேர்ம்ஸ் இருக்கும் ஓகேங்களா.